Dear friends, very good morning. Friends, இப்போ நம்ம பார்க்குற வீடியோ என்னென்னு கேட்டிங்கனாக்க ஒரு ஸ்மார்ட் டிப்ஸ் தரலாம்னு நினச்சேன் நண்பர்களே. மாடி தோட்டத்தில் இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் பறித்து வச்சுருக்கேன் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இது மல்லிகைப்பூ. வாங்களேன், நான் பறித்து வச்ச ஃப்ளவர்ஸை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த அளவுக்கு ஃப்ளவர்ஸ் பறித்து வச்சுருக்கேன். இன்னைக்கு ஃப்ளவர்ஸாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, அதாவது நான் வச்சு இந்த ஒரு சில பிளான்ட் நான் வச்சு ரொம்ப வருஷம் ஆகுது நண்பர்களே. அதாவது 1 இயருக்கு மேலே இருக்கும். இப்போ என்ன செய்யணும்னாக்கா, நம்ம மண்ணை மாற்றணும் நண்பர்களே. தவறுங்கண்ணே, இன்றைக்கி நான் எப்போதுமே இன்றைக்கி இவ்வளோ தான் நண்பர்களே ஃப்ளவர்ஸு. எப்போதுமே இது நிறைஞ்சு இந்த கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதனுடைய கவர் நிறைஞ்சு தான் நான் ஃப்ளவர்ஸை பறிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லா கலெக்ஷன் பறித்து இந்த இருக்குது பாருங்களேன். இது வந்து புதுசாக வச்சது நண்பர்களே. இப்போ தான் வச்சு ஒரு 1 மந்த் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ளவரு, 3rd ஃப்ளவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மொட்டு வந்து இருக்குது. அதே அட் த சேம் டைம் இந்த இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த இருக்குது பாருங்கள். இந்த இது வச்சு ஒரு 1 இயருக்கு மேலே இருக்குது நண்பர்களே. அந்த பாருங்களேன், 1 இயருக்கு மேலே இருக்கும். அதில் டெய்லி நிறைய இப்போ 10லேருந்து 15 வரைக்கும் வரும் நண்பர்களே. இன்றைக்கி கம்மியாக தான் வந்திருக்கு. காரணம் அதனுடைய கீழே இருக்குது பார்த்தீங்களா கண்டெய்னரு, இந்த இருக்குது பாருங்கள். இது ஒரே ஒரு கண்டெய்னர் தான். இதில் இருக்க இந்த பாருங்களேன், இதில் இருக்க இந்த கண்டெய்னர் இருக்க சத்தெல்லாம் சாப்பிட்டுடுச்சு. அது சாப்பிட்டுட்டனால பூக்கள் நிறையா வரல. ஆமாம். செகண்ட்லி லைட்டாக மாவுப்பூச்சி தாக்குதல் இருக்குது. அதுக்கு திருச்சி கடைசியில் அடிக்கணும் நண்பர்களே. ஆமாம், மாவுப்பூச்சியை கூட 1 2 இருக்குது. இந்த காட்டுறேன் உங்களுக்கு நான். அதை இந்த இருக்குது பாருங்க, இதான் மாவுப்பூச்சி. இந்த இருக்குது பாருங்கள், லைட்டாக அட்டாக் ஆகிருக்குது. அந்த திருச்சி கரைச்சல் வேப்ப முன்னா கரைச்சல் இதை அடிக்கணும் நண்பர்களே. இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் இந்த ரெட் கலர் செம்பருத்தியில் குறைஞ்சபட்சம் ஒரு 15 பூ தான் வரும் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பூ தான் இருந்துச்சு. அதுக்கு அதே காரணம் தான் நண்பர்களே. அந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்டெய்னர் இருக்க சத்து பத்தலை. அதை என்ன மண்ணை மாற்றிட்டு நான் சொன்ன மண் கலந்து 5 ஐட்டத்தை கலந்து இந்த கண்டை தூக்கி அப்படியே வச்சிடணும் நண்பர்களே. வச்சுட்டாலே போதும் நண்பர்களே, பூக்கள் நிறையா வரும். இதில் வந்து நண்பர்களே டெய்லி குறைஞ்சபட்சம் ஒரு 15 வரும் நண்பர்களே. இந்த பிங்க் கலர் செம்பருத்தியில் இந்த பாருங்க, இந்த பாருங்க பிங்க் கலர் செம்பருத்தி, இதுலேயும் ஒரு 15 வரும் நண்பர்களே. இதுலேயும் ஃப்ளவர்ஸ் கம்மியாகிடுச்சு. காரணம் இதில் உள்ள இந்த இருக்குது பாருங்க, இதான் ஒரு கண்டெய்னரு, இதில் தான் வச்சுருக்கேன். இதுதான் கண்டெய்னரு, இதை தான் வச்சுருக்கேன். அதுலேயும் சத்து கம்மியாகிடுச்சு. இதுலேயும் மண்ணை மாற்றணும் நண்பர்களே. மாவு பூச்சி தாக்குதல் வந்திருக்குது லைட்டாக. அதையும் கழுவி விட்டு 3G காசு அடிச்சு விடணும் நண்பர்களே. இதான் நண்பர்களே இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல விரும்புகிறது. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்கு. ஒரு சட்டன் பீரியட் வந்தவொடனே மண்ணை மாற்றிடும் நண்பர்களே. தட் இஸ் த ரைட் ஆக்ஷன். ஆமாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே. சிமிலர்லி அதே பாயிண்ட் தான் இங்கேயும் அப்ளை ஆகுது. இந்த பாருங்களேன், மல்லிகைப்பூ ஒரே ஒரு சின்ன வாட்டர் கேனில் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், எந்த அளவுக்கு நான் வச்சு ஒரு மாதம் தான் இருக்கும். புதுக்கண்டு வாங்கி வச்சேன் நண்பர்களே. புதுக்கண்டு வாங்கி வச்சேன். அந்த பாருங்கள், புதுக்கண்டு வாங்கி வச்சு எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. 1 மந்த்து கூட ஆகலை. இதில் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் பூக்கள் இருக்குது. மண்ணெல்லாம் மாற்றி ஃப்ரெஷ்ஷாக வச்சேன். அட் த சேம் டைம் இந்த இருக்குது பாருங்களேன், இதில் வச்சு ரொம்ப நாள் ஆகுது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக போயிடுச்சு. நிறையா பூக்கள் எடுத்துருக்கோம். ஆமாம், இதுக்கும் நண்பர்களே இந்த கண்டெய்னர் இருக்க மண்ணை மாற்றிட்டு லைட்டாக ப்ரூனி பண்ணி விட்டோம்னா போதும் நண்பர்களே. அதை விட முக்கியமாக சொல்ல போனோம்னாக்க, அதிகமான பூக்கள் கொடுத்தது எதுன்னு கேட்டிங்கனாக்க இந்த ஊசி மல்லி நண்பர்களே. இந்த இருக்குது பாருங்களேன், ஊசி மல்லி நிறையா இருக்கும். சைஸும் பெருசாக இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், இந்த கண்டெய்னரில் என்ன பண்ணேன்னா, ஆக்சுவலாக இதையும் நான் என்ன பண்ணணும், மண்ணை மாற்றணும் நண்பர்களே. மண்ணை மாற்றிட்டு நான் சொன்ன அந்த 5 கலவையான மண்ணை கலந்து அந்த கண்டெய்னரில் மாற்றிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அதில் வச்சிடணும் நண்பர்களே. அந்த பாயிண்ட் தான் அந்த இதில் சொல்ல விரும்புகிறேன். மண்ணை மாற்றணும் ஒரு சட்டன் பீரியடுக்கு அப்புறம் ப்ரூனிங் பண்ணி விடணும். அதான் நண்பர்களே இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல விரும்புகிறது. இந்த மல்லிகை அது மாதிரி தான். இங்கே வருங்களேன், இந்த மல்லிகை அந்த பக்கத்தில் இருக்குது. இந்த மல்லிகை அதை நான் மண்ணை மாற்றலைன்னா, இதை நான் மண்ணை மாற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கண்டு வாங்கி வச்சேன் நண்பர்களே. அது பாருங்கள், இதில் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். இதில் மொட்டுக்கள் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். இதுதான் நண்பர்களே நான் சொல்ல விரும்புகிறது. மண்ணை மாற்றணும், டைம்லேயும் மண்ணை மாற்றணும். அட் த சேம் டைம் இன்னொரு பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன்.
தண்ணி விடும்போது களைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படி எடுத்துடணும் நண்பர்களே. இந்த இருக்கு பாருங்களேன், இன்றைக்கி நான் எடுத்த களைகள். இந்த தண்ணி விட போகிறேன், நேற்று விட்ட தண்ணி ஈரம் இருந்துச்சு, இந்த அளவுக்கு களைகள் எடுத்திருக்கேன் நண்பர்களே. இந்த களை எடுத்தது இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நண்பர்களே. களை எடுக்காத எல்லாமே கால் வெள்ளாமே ஒரு பழமொழி இருக்குது நண்பர்களே. ஓகே நண்பர்களே, அது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த பூக்களையும் காட்டிட்டு உங்களுக்கு ஒரு இந்த வீடியோ அனுப்புறது நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே. மெயினாகவே அந்த நண்பர்களே, வெஜிடபிள்ஸுக்கு அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணுறதில்ல நண்பர்களே. வெஜிடபிள்ஸுக்கு அந்த பாகக்கூடிய ஒன்று இருக்குது. ஆமாம். அப்புறம் கீரை இருக்குது நண்பர்களே, 5-6 கீரை இருக்குது. அப்புறம் வெண்டி இருக்குது நண்பர்களே. இந்த பாருங்களேன், சிவப்பு கலர் வெண்டி. ஆமாம், இதுவும் ஒரு வெண்டி தான் நண்பர்களே. புதுசாக வச்சேன். அந்த மொட்டுக்கள் நிறையா வந்துருக்குது. இந்த பாருங்க, மொட்டுக்கள் நிறைய இந்த இருக்குது பாருங்கள். ஆமாம் நண்பர்களே. அதனால் காய்கறிகள் நான் யூஸ் பண்ணுறத விட இது ஆக்சுவலாக இதை நான் ஒரு பார்க்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ அட் ப்ரெசண்ட்டு. பழத்தோட்டம், அப்புறம் மூலிகை தோட்டம், பூக்கள் தோட்டம். மெயினாக ஃப்ளவர்ஸ் தான் எனக்கு தேவை. ஃப்ளவர்ஸு, அப்புறமேலு அந்த நம்ம சொல்லுவோம் பாருங்களேன், மூலிகை. அது பல வகையான மூலிகை இருக்குது நண்பர்களே இதில். இந்த பாருங்களேன், இதான் தும்பத்தி பச்சை. அப்படி நடந்து போனாலே வாசம் அப்படியே கம நடிக்கணும் நண்பர்களே. சம்சாவதின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதான் நண்பர்களே. ஆமாம், அதுக்காகவும் இது நடந்து நைட்டு வாக்கிங் பிளேஸாகவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். மெயினாக காய்கறியோட எங்களுக்கு ஒரு வாக்கிங் பிளேஸ். அப்படியே ஒரு ரவுண்டு வந்தால் போதும் நண்பர்களே. இந்த நம்ம மாடி தோட்டத்தை இங்கேருந்து காட்டனே, மாடி தோட்டத்தை அப்படியே ஒரு ரவுண்டு வந்தாக்க 200 ஸ்டெப்ஸ் வரும் நண்பர்களே. ஒரு ரவுண்டு வந்தாக்க. ஆமாம் நண்பர்களே, அது மாதிரி நாங்கள் வாக்கிங் பிளேஸாகவும் இது மாடி தோட்டமாகவும் யூஸ் பண்ணிக்கிறோம் நண்பர்களே. மூலிகை தோட்டமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் நண்பர் எங்களுக்கு முக்கியமான பெனிஃபிட்டு. காய்கறிகளுக்கு கீழே கொண்டு போயிட்டேன். இங்கே இருந்த இதெல்லாம் அந்த கண்டெய்னர் தான் கீழே கொண்டு போய் அதில் காய்கறிகள் வருது. ஆனால் கீரைகள்லாம் இங்கே இருக்குது, கீழே இருக்குது நண்பர்களே. இதன் மூலமாக தான் நண்பர் நான் சொல்ல வரேன் நண்பர்களே. மண்ணை மாற்றுங்க. அப்புறமேல் களை எடுத்துடணும், கண்டிப்பாகவே களை எடுத்துடணும். இப்போ மாவுப்பூச்சி ஒரு தாக்கத்தை எடுக்கணும் பார்த்துட்டு, மாவுப்பூச்சி 3G கரைசல் எப்போ முன்னாள் கரைசல் இதை பற்றி நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர், தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். அப்படியே எங்கள் ஏரியா அப்படியே மேலேருந்து ஒரு ரவுண்டு ஏரியல் வியூ ஒரு காட்டுறேனே. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷாக இருக்குது நண்பர்களே. அப்படியே ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும். சூப்பராக இருக்கும் நண்பர்களே. இங்கே ஈவினிங் வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எங்கள் வாக்கிங் பிளேஸே தான் நம்ம வெளியவும் போவோம், பட் அதிகமாக எதாவது நம்ம யூஸ் பண்ணிகிட்டு நாங்கள் வாக்கிங் பிளேஸாக. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே.